அஜித் சார் தன்னுடைய மகள் பர்த்டே அதாவது அனுஷ்காவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து துபாய் வரைக்கும் போயிருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அஜித் சார் வந்து ஒரு பார்ட்டியில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருந்தது. அந்த பார்ட்டி தான். அந்த பார்ட்டியில் அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது சுற்றி இருந்த ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு நபர் வந்து ரொம்ப கிட்ட போயிட்டு அஜித் சாரை வந்து வீடியோ எடுத்திருக்காரு. இதை பார்த்து அஜித் சார் வந்து ரொம்ப கடுப்பாகி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கிட்ட வந்து அந்த வீடியோ எடுத்த நபரோட ஃபோனை பிடுங்கி வீடியோவை அவருடைய அனுமதி இல்லாமல் டெலீட் பண்ணியிருக்காரு. டெலீட் பண்ணி திருப்பி ஃபோனை கொடுத்துருக்காரு. இந்த சம்பவம் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே இந்த சம்பவம் வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு நம்ம சொல்லலாம். இது மட்டும் கிடையாது, அஜித் சார் இதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. க்ரௌடில் வந்து அவருடைய ஃபேன் வந்து செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணும்போது அந்த ஃபோனை வந்து ரொம்ப வந்து ஹாஸாக பிடுங்கி கீழே போட்டு உடச்சிருக்காரு. இந்த சம்பவம் நடந்திருக்கு. உண்மையிலே இந்த மாதிரி சம்பவம்லாம் பண்ணும்போது அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பண்ணுறாரா இல்லை எப்படின்றது தெரியல. கண்டிப்பாக அந்த ஃபேன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுது. ஏன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா அஜித் சார் இந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸ் தான். என்னதான் திறமை இருந்தாலும் தனியாக போராடினாலும் தன்னம்பிக்கையோடு இருந்தாலுமே இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லா நடிகராலுமே இந்த அளவுக்கு வந்துட முடியாது. ஏன்னா அஜித் சாரை விட நிறைய திறமை இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காணாமல் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மள மாதிரி மக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான். ஸோ அஜித் சாருக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை வந்து எப்பயுமே அஜித் சார் வந்து உணர்றாரா இல்லையான்றது தெரிய மாட்டுது. எப்பயுமே வந்து ஒரு மீடியா வந்துட்ட பிறகு கண்டிப்பாக வந்து அவர் சில விஷயங்களை வெளியே வந்து தெரியதா போது ஃபேன்ஸ் இருக்க தான் போகிறாங்க. ஆனால் எப்பயுமே வந்து நான் வந்து ஏதோ ஆஃபீஸுக்கு போயிட்டு வர மாதிரி நான் வேலைக்கு போவேன், படம் நடிப்பேன், சம்பளம் வாங்குவேன், அதோட என் வேலை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ மீடியா துறையில் அந்த மாதிரி இருக்க முடியுமான்றது நம்மளுக்கு தெரிய வரல. இது அஜித் சார் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாருன்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா அவருடைய ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபேன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மார்க்கெட்டும் இருக்காது, இந்த அளவுக்கு சம்பளமும் இருக்காது, இந்த அளவுக்கு ஒரு புகழும் கிடைக்காது. ஸோ எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸ் தான். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதிக்க தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் இந்த மாதிரி ஹாஷா பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுது. இந்த மாதிரி பொது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனால் எல்லாருமே வந்து ரொம்ப பக்குவமாக மேனேஜ் பண்ணுவாங்க. அது அஜித் சார் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே அது ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்குது இப்படி பண்ணது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஜித் சார் பண்ணது தப்பா ரைட்டா? இப்படி பண்ணது வந்து உண்மையிலேயே அவருடைய ப்ரைவசி கெடுக்கணும் அப்படின்னு யாருன்னா பண்ணாங்கன்னா கோவம் வரதா செய்யும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அவர் பண்ணது வந்து தப்புன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.